ஹலோ நண்பர்களே, வணக்கம். சாரி, ரொம்ப நாள் எனக்கு ஒரு வீடியோ போட்டுக்கொள்ள முடியாமல் போயிட்டுது. சாரி. வெல்கம் பேக் டு வாண்டர்லஸ்ட். நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறது என்னென்னா, லைட் கோஸ் ஃபிஷிங். லைட் கோஸ் ஃபிஷிங்ன்றது சில நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரு மீன் பிடிக்கிற ஒரு முறை ஒன்று. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த லைட் கோஸ் ஃபிஷிங் மூலமாக நிறைய சின்ன சின்ன மீன்கள், அதாவது வளர்ந்து வரும் மீன்கள் எல்லாமே அவங்களோட வலைகளில் சிக்கி வாரதுனால அதுக்கு தடை செஞ்சுருக்காங்க நிறைய நாடுகளில். ஆனால் இப்போ நாங்கள் சைனாவுக்கு போர்ட்டுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நைட் ஏர்லி மார்னிங் ஆகியக்குள்ளே நாங்கள் போர்ட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். இப்போ நிறைய எங்களுக்கு இந்த ஃபிஷிங் போட்ஸ்களும் இதுகள் நிறைய கிடக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு இப்போ பார்க்க இடங்குது. இந்த லைட் எல்லாமே, இந்த லைட் வெளிச்சங்கள் எல்லாமே ஃபிஷிங் போட்ஸ். கொஞ்சம் பிரகாசமாக தெரியுது தானே இந்த லைட்கள், இந்த வெளிச்சங்கள் தெரியுது, பிரகாசமாக தெரியுது. இந்த வெளிச்சங்கள் எல்லாமே இந்த லைட் கோஸ் ஃபிஷிங் மெத்தட்ஸில் எடுக்கிறது. இப்போ எனக்கு இரவு 9 மணி ஆகிடுது. எல்லாமே இந்த லைட் கோஸ் மூலமாக மீன்பிடி தொழிலை செய்கிறவங்கள படகுகள் தான் எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்த சைனாவில் இது எல்லாமே அப்ரூவ், எல்லாமே அவங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. எப்படியா நீ மீனை பிடிச்சு கொண்டு வா, வியாபாரத்தை செய்கின்ற மாதிரி. ஆனால் இன்னமும் தெரியாது, மற்ற நாடுகளில் அநேகமாக எங்களோட நாட்டிலையும் கூட இதெல்லாம் தடை செய்யப்பட்டதுண்டு. ஆனால் இவங்க டன் கணக்கில், பெரிய பெரிய டன் கணக்கில் மீன் பிடிச்சி கொண்டு போவாங்க. சின்ன மீன்கள் இதெல்லாம் சின்ன மீன்கள் எல்லாம் எப்படியுமே அதெல்லாம் விற்பனைக்கு போகாது. இருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால தான் சில நாடுகளில் தடை செஞ்சுருக்காங்க. இவங்களை அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து செஞ்சு கொண்டு போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ மீன்பிடி படகுகள்லாம் இருக்குது. படகுகள்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் சில சின்ன சின்ன கப்பல்கள் மாதிரியானது. இப்படி தான் கப்பல் கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக தான் போய் கொண்டிருக்குது. ஏன்னா நிறைய இந்த மீன்பிடி படகுகள் இருக்கனால கொஞ்சம் டிராஃபிக். இது தான் கடல்களில் நாங்கள் சந்திக்கிற கொஞ்சம் டிராஃபிக்கள் இதுகள் அந்த மாதிரியாக போய் கொண்டிருக்கோம். ஓகே.